ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் 37வது சங்கீதத்தை நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து அதை நாம் தியானத்துக்குள்ளார கடந்து செல்வோமாக. ஒன்னிலிருந்து நான் படிக்கிறேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்வர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுபுண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேந்திக்கொள். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அமர்ந்து அவரையே காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவினை செய்கிறவன் காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவ மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுபுண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச காலம்தான், அப்பொழுது துன்மார்க்க நேரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தா, ஆனால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இப்படி இதுல 40 வசனங்கள் இருக்கு. அதை நீங்க வீட்டுல போயிட்டு தியானம் பண்ணுங்க. இந்த 11 வசனத்தை நான் தியானத்துக்கு எடுத்துக்கொள்றேன். இதுல அநேக சத்தியங்கள், ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. இதுல நாம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, முதல் வசனத்தை நான் படிக்கிறேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. இந்த எரிச்சல் என்பது இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. ஆசீர்வாதம் வருவதற்கு தடையா இருக்கிறது. நீ நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த எரிச்சல் தடையை உண்டு பண்ணுகிறது. அன்பாலே, இங்க ஆண்டவர் ஒரு தாவீதை குறித்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே. யார் மேல? பொல்லாதவர்கள் மேல. இன்னைக்கு நமக்கு பொல்லாதவர் மேல என்னதான் வரும்? எரிச்சல் தான் வரும். நம்ம விரோதி நல்லா வாழ்ந்தானாக்கா அவன் மேல என்னதான் வரும்? நியாயக்கேடு செய்யறான், அநியாயம் பண்றான், அவன் நல்லா இருக்கிறான், நான் ஒரு பாவத்தையும் பண்ணல, நான் நல்லா நீதிமான் போல இருக்கிறேன், நான் இன்னும் என்ன செய்யறேன்? வறுமையில வாடிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள இந்த எண்ணம் இருந்ததுங்க. ஆரம்ப காலத்துல நான் ஆண்டவருக்குள்ள வராத முன்னாடி நான் பார்ப்பேன், அநியாயம் செய்யறவங்களாம் நல்லா இருக்கிறான், நல்ல உண்மையிலே ஒழுக்கமா இருக்கிறவன் என்ன செய்யறான்? மேலும் மேலும் வீணா போயிட்டு இருக்கிறானே அப்படின்னு நான் எண்ணுவது உண்டு, புலம்புனது உண்டு. கடவுள் முன்னாடி போய் அந்த கல் முன்னாடி, மரத்து முன்னாடி நான் கும்பிட்டது உண்டு. ஆனால் பைபிள் எடுத்த பிறகு, ஆண்டவர்கிட்ட மெய் தெய்வமாகி இயேசுகிட்ட வந்த பிறகுதான் அதுக்கு எனக்கு ரிசல்ட்டே தெரிஞ்சுது. பொல்லாதவர் மேல நான் எரிச்சல் அடைந்தாலும் பொறாமை கொண்டாலும் எனக்கு தான் பாதிப்பு வந்து, அவங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றத பைபிள் தெளிவா சொல்லுது. அன்பாலே, இன்னைக்கு நீ தீமையோடு எதிர்த்து நிற்காதன்றார் ஒரு இடத்துல. அப்ப பொல்லாத மேல எரிச்சல் அடையாதன்றார், அவன் மேல பொறாமை கொள்ளாதன்றார். அவனை அப்படியே விட்டுடு. அவர்கள் புல்லை போல சீக்கிரம் அறுபுண்டு பசும்புண்டை போல என்ன செய்வாங்களாம்? வாடி போவார்கள். 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. அப்ப துன்மார்க்கனுக்கு என்ன கதி? அவன் மேல நீ பொறாமையோ எரிச்சலோ கொள்ளாதன்ற. ஆனா நம்ம எரிச்சல் அடைந்தும் பொறாமை கொண்டும் தான் இன்னைக்கு அவனுக்கு வரக்கூடிய தண்டனையை நம்ம நிப்பாட்டிடுறோம். நம்மளே தண்டனையை வாங்கிட்டு உட்காந்து அவஸ்தைப்படுறோம். அன்பாவன்லே, இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியம் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இனிமேல் நடக்கக்கூடாது. நமக்கு துன்மார்க்கனை பார்த்தோ அல்லது பொல்லாதவனை பார்த்து நீ எரிச்சல் பட வேண்டாம். அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னாக்கா பார்த்தீங்கன்னா, 3வது வசனத்திலிருந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். யாரை நம்பி? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஒண்ணு நன்மை செய், அடுத்தது மேய்ந்துகொள். எதை மேய்ந்துகொள்ளு? சத்தியத்தை மேய்ந்துகொள். தேசத்துல குடியிருந்துன்றார். அப்ப இந்த உலகத்துல இருந்து, இந்த தேசத்துல இருந்து நீ சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுப்பா. அது உன்னை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்குன்னு சொன்னார். இன்னைக்கு சத்தியத்தை அறியாதனால்தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விடுதலை இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க. நோயிலிருந்து, பாவத்திலிருந்து,
பிரச்சனையிலிருந்து, கடன்ல இருந்து, மற்ற எல்லா காரியத்திலிருந்து விடுதலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா சத்தியத்தை அறியவில்லை. அவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், இயேசுவை அறிஞ்சா மட்டும் போதாது, இயேசுகிட்ட நீ வந்தா மட்டும் போதாது, இயேசு நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தா மட்டும் போதாது. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாழ கற்றுக்கொள். அவர் எப்படி என்னென்னலாம் போதித்தாரோ அந்த போதனையின்படி நீ கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பி. அப்பொழுது உனக்கு விடுதலை. அன்பாவிலே, இயேசுகிட்ட வந்தா மட்டும் விடுதலை கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்களை நான் சந்திக்கிறேன். சபையாய் போய் அநேக கிறிஸ்துவர்களை அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தான் என்கிட்ட ஜெபத்துல வந்து நிக்கிறாங்க. அன்பாவிலே, இதெல்லாம் எதுக்குன்னு கேள்வி கேட்டாக்கா, அவங்க இயேசுவை அறிந்திருக்கிறாங்க, ஆனா இயேசு சொன்ன சத்தியத்தை அறியாதபடிக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு திருச்சபையும் அப்படிதான். இன்னைக்கு அநேகருக்கு இயேசு சொன்னதை அவங்களுக்கு சொல்லி காட்டல, சொல்லி தரல. அது திருச்சபை மேல தவறா என்னன்னு எனக்கு தெரியல, போதகர் மேல தவறான்னு. அன்பாலே, நான் யாரையும் குற்றஞ்சாட்டல. இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு சத்தியத்தை அறிந்தாய் என்றால் சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கணும். அதான் ஃபார்முலா. இன்னைக்கு அந்த ஃபார்முலா இன்னைக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாக்கா, இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சத்தியத்தை சொல்லுவதற்கும் சத்தியத்தை எடுத்து காண்பிப்பதற்கும் இன்னைக்கு குறைபட்ட ஒரு நிலைமையை தான் நான் பார்க்கிறேன். அன்பாலே, இன்னைக்கு பாருங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேயறதுன்னா என்ன? ஏன் அந்த வார்த்தையை போடுறாரு? மாடு எப்படி மேயும்னு நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி மேயுங்க? அது பட்னியா கடந்து விட்டு பாருங்க, மேயறத பாருங்க. கொஞ்சம் ஆட்டி சும்மா மறுக்கு மறுக்கு மறுக்குன்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு என்ன செய்யுமா, ஃபுல்லு என்ன செய்யும், மேயும். அப்புறம் எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து உட்காந்து ஆசைப்படும். உட்காந்து என்ன செய்யும்? அந்த மாட்டுக்கிட்ட கத்துக்கிற சத்தியம் நம்ம கிட்ட இல்லைங்க. நம்ம கத்துப்போம். மாட்டை எப்படி வேக வேகமா மேய்ஞ்சிட்டு உட்காந்து அசை போடுகிறது. ஏன்? அது செரிமானம் ஆவறதுக்கு. இன்னைக்கு உண்மையிலே நீ எந்த அளவுக்கு பைபிளை வாசித்து உட்காந்து அதை தியானம் பண்றியோ அதுதான் அசை போடுறது. அதை தியானம் பண்ணும்பொழுதுதான் உனக்கு அது செரிமானமாகி உன்னுடைய உடல்ல அது ஊறி உன்னுடைய ரத்தத்துல அது கலந்து அதுவாகவே நீ மாறுகிறாய், சத்தியமாகவே நீ மாறுகிறாய். அப்படி மாறும்பொழுது உனக்கு விடுதலை கிடைக்கும். சும்மா நான் சத்தியத்தை அறிஞ்சு மூளை அறிவுல அறிஞ்சு வச்சிருக்கிற பிரயோஜனமே இல்லை சத்தியத்தை. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். பான் கிறிஸ்துவன்கள் 3 தலைமுறை 4 தலைமுறை கிறிஸ்துவங்கெல்லாம் சத்தியத்தை ஒரு வார்த்தை சொன்னாக்கா அப்படியே சும்மா டான்னு எடுத்து விடுவாங்க. ஆனா விடுதலை இல்லையா? விடுதலை கிடையாது. எதுல இருந்து? பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது, பிரச்சனைல இருந்து விடுதலை கிடையாது. அப்புறம் அந்த நான் சொல்லுவேன், அந்த மூளையில வச்சிருக்கிற சத்தியத்தை கொஞ்சம் இருதயத்துல இறக்கு, ஒரு முளை இறக்கு அப்படின்னு. அப்படி இறக்கி இருதயத்துல வைத்து அதை நீ அபியாசம் பண்ணி அதை தியானிக்கும் பொழுதுதான் உனக்கு விடுதலை அப்படின்னு. அன்பாலே, அதனாலதான் இங்க தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய். ஒன்னு நன்மை செய்ய கற்றுக்கொள். அடுத்தது சத்தியத்தை மேய்ந்து அதை தியானம் பண்ண கற்றுக்கொள். அடுத்து என்ன சொல்றாரு? 4வது வார்த்தை, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு. எப்பயுமே மன மகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தரிடத்துல சோகமா இருக்காது. உன் சோகத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுரு. உன் சோகம்லாம் போட்டுடு. அது தண்ணீர் பட்ட ஈர துணியை வெயில காய்ச்சா எப்படி காஞ்சிருமோ அதே போலதான் அது. அந்த சோகம்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தான், கொஞ்ச நாளுக்கு தான் அந்த சோகம். நீ மன மகிழ்ச்சியா இருக்க இருக்க உன் சோகம்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. அன்பாவிலே, இன்னைக்கு நான் சொல்றேன், என்னுடைய 5 லட்ச ரூபாய் கடன் பறிச்சால் நான் எப்பயுமே சோகமா தான் இருப்பேன். ஆனா இந்த வார்த்தைகளை படிக்க படிக்க என்னுடைய சோகம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. எப்பயுமே பி ஹாப்பி, மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு அந்த சோகம்லாம் எங்க போனதே தெரியல. அன்பாவிலே, அவன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உன் இருதயத்தினுடைய வேண்டுதல் நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்துவிலே ஒரு ஃபார்முலா அழகா கத்து கொடுக்குறார். உன் இருதயத்துல நீ நினைக்கிறத வேண்டணும், வேண்டுதலை ஆண்டவர் அருளச் செய்யணும்னா, ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும்னா நீ மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனால்தான் புதிய ஏற்பாட்டுல 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படியா எழுதுறார், எப்போதும் சந்தோஷமா இருங்க. 1 தெசலோனிக்கர், அதுதான் ஆண்டவருடைய சித்தம்னு சொல்றார். அன்பாலே, ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு பிள்ளைகளும் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்னைக்கு. ஆனா நாம அந்த மாதிரி இருக்கிறோமா அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாத ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். அன்பாலே, இன்னைக்கு பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். 16 சொல்றார், 1 தெசலோனிக்கர் 5:16, இடைவிடாமல் ஜெபியுங்கள், எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செலுத்துங்கள்ன்ற. இந்த 3 காரியத்தை நீ ஒரு ஒழுங்கா கிறிஸ்தவனை கடைபிடிச்சனாக்கா இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். உன்னுடைய சோகத்தை எல்லாம், உன்னுடைய மன விருப்பத்தின் வாஞ்சியெல்லாம் நிறைவேற்றுவார். நீ உண்மையிலே சொல்றேன், அதுக்காக எனக்கு அஜித் மாதிரி ஒரு நல்ல கணவன் வரணும்னு நினைக்காத, இவ்வளவு மாதிரி ஒருத்தி எனக்கு மனைவியா வரணும்னு. அன்பாவிலே, அந்த மாதிரி கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானது நீ நினைக்கணும்.
நீ நினைக்கிறதுல அவருக்கு பிரியமா, அவருக்கு சித்தமா என்பதை நினைத்து உன் இருதயத்துல வாஞ்சித்துல நிச்சயமா அதை ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது நீ மன மகிழ்ச்சியா இருக்கும் போது உன் வேண்டுதலை அவர் அருளச் செய்வார். அடுத்தது 5வது வார்த்தை பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் காரியம் வாய்க்கணும் அப்படின்னாக்கா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரண்டர் டு ஆல். அதான் நான் ஏற்கனவே நம்ம சங்கீதத்துல ஒப்புவிக்கிறத குறித்து பேசியிருக்கிறோம், நீங்க கேட்டிருக்கிறீங்க. சரண்டர் டு ஆல். எல்லாத்தையும் உன் வழி எல்லாத்தையும் ஆண்டவரே, இந்த வழியை இன்னைக்கு நீ ஒரு பிரயாணப்பட்டு போறியா, இதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த பிரயாணத்தை நான் உங்ககிட்ட கையில ஒப்படைக்கிறேன், நீரே என்ன வழி நடத்துங்க. அப்ப பாதுகாப்பு தருவாரு, எல்லாத்தையும் தருவாருங்க, எல்லாத்தையும் அந்த காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவாருங்க. நீ எதுக்காக போறியோ அந்த காரியம் வாய்க்கும். எப்போ? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து போகும்போது, அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது. நீ இன்டர்வியூக்கு போறியா, உன்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. அன்பாலே இன்னைக்கு அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அவர் மேல நம்பிக்கையாரு, மனுஷன் மேல நம்பிக்கையா இருக்காத, எவனா சிபாசு பண்ணுவானான்ட்டு. அன்பாலே நீ காரியத்தை அவர் மேல நீ நம்பிக்கையா வைத்து போனா காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அப்ப பாரு, உன்னுடைய வாழ்க்கை அழகா வெளிச்சத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். உன்னுடைய நியாயம் பட்ட பகலை போல இருக்குன்றார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கே காத்திரு. திரும்ப திரும்ப சொல்றாரு தாவீது, கர்த்தருக்கே காத்திரு. ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம் ஒரு சங்கீதத்துல. எதுல? அப்போ நீ அசைக்கப்படுவதில்லை என்றார். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா, மற்றவங்களுக்கு காத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 27வது சங்கீதம் 14 சொல்றாரு, கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு சொல்றார். இங்கே அதே தான் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவனை செய்கிறவன் மேலும் எரிச்சல் ஆகாதே. திரும்பவும் சொல்றார், உன் ஃப்ரெண்டுங்க நல்லா இருக்கிறான், இல்லது அவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிச்சுனாக்க நீ எரிச்சல் ஆகாத, நீ கர்த்தருக்கே காத்திரு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு. அழகா சொல்றாரு பாருங்க. திரும்ப இங்க 8வது வசனத்தை சொல்றாரு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அவனை போல நீ இருக்காத. அவன் வேணா நம்ம மேல எரிச்சலா இருக்கட்டும், அவன் நம்மளுக்கு பொல்லாப்பு செய்யட்டும், அவன் இல்லாத போயிடுவான். இன்னைக்கு எத்தனையோ வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எத்தனையோ பேர் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், கிறிஸ்துவலை அழிக்க வேண்டும் என்று கங்கண கட்டி, பைபிளே இந்த உலகத்துல இல்லாதபடி ஆக்கிடுவேன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாத போயிட்டாங்க. அவன் இருக்கிற அடிச்சுவடு கூட இல்லை. ஆனா அவன் வாழ்ந்த வீட்டில இன்னைக்கு கோடிக்கணக்கான பைபிள் அச்சடிக்கப்படுகிறது. அன்பால இந்த ஜெர்மன்ல ஹிட்லருடைய வீட்டுல தான் நான் சொல்றேன், ஹிட்லர் தான் இன்னைக்கு பைபிளே இல்லாத ஆக்குவான்னு சொன்னான். ஆனா அவனுடைய வீட்டுல அவனுடைய அடிச்சுவடு கிடையாது. ஆனா அவன் வாழ்ந்த வீட்டிலிருந்து ஆண்டவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேத வசனத்தை என்ன செய்யறார், அச்சிட்டு இந்த உலகம் முழுவதும் கொண்டு போகிறார். இப்ப பாருங்க, அவன் இருந்தானா அவனால அழிக்க முடிஞ்சது, அவன் மேல பொறாம கொள்ளாதன்றார். இன்னைக்கு நான் எதை சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்தியாவினுடைய அவல நிலைமையை குறித்து நீ எரிச்சல் அடையாத, பொறாம கொள்ளாத, மனசு சங்கடப்படாத, அவனை சபிக்காத, கிறிஸ்தவனுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை பார்த்து நீ சபிக்காத. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு நான் சொல்ற அட்வைஸ் தான். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஜெயலலிதா மதமாற்ற சட்டம் போட்ட உடனே நாங்க 40 ஊழியக்காரங்க சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் ஊழியர் கூடுகையில. அந்த 39 பேரும், ஏசா ஆண்டவரே ஜெயலலிதாவை அழியும், ஒழியும், அவளை இறக்கும், அவளை ஆட்சி விட்டு இறக்கும், நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், அவளை ஒழி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. 40வது ஆள் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவளை ஆசீர்வதியும், மதமாற்றம் தடை சட்டம் போட்டதுக்காக நன்றி, துதித்து ஜெபிச்ச அன்பான்ல. இன்னைக்கு அதை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அவங்க மேல எரிச்சலோ கோபமோ அவங்க மேல அவங்கள சபிக்கிற வேலையே வாய்ச்சான், அதை அந்த மாதிரி இருந்தனாக்கா நம்ம தான் வீணா போவோம். அதனால்தான் சொல்றாரு, பொல்லாதவர்கள் அறுபுண்டு போவார்கள், கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம், பொல்லாதவர்கள் அறுபுண்டு போவார்கள், கர்த்தருக்கே காத்திருக்கிறோ பூமி என்ன செய்வாங்களாம், சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. இன்னைக்கு அந்த ஹிட்லர் இருக்கிறானா இல்ல, அவனுடைய வம்சம் இருக்குதான்னா இல்ல,
ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவனும் இந்த பைபிள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதே தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலைமையும். கிறிஸ்தவத்தை அழிக்க ஒருத்தனாலையும் முடியாதுங்க. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு அவன் மேல எரிச்சல் அடைய தேவையில்ல. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தின் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இந்த வார்த்தையெல்லாம் பொய் இல்லை. இன்னைக்கு நம்முடைய குணத்தை மாத்த சொல்றார். நீ சாந்த குணமாய் வாரு, எரிச்சல் வேண்டாம், எரிச்சல் நமக்கு வேண்டவே வேண்டாம், பொறாமை வேண்டாம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லாம நல்ல கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ நன்மை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இரு. தானா ஆத்துமாக்கள் வருவாங்க, தானா ஆண்டவரை அறிந்து கொள்வான். உன் வாழ்க்கை மாறுச்சுன்னா இன்னைக்கு தேசம் மாறும். உன் வாழ்க்கை மாறுச்சுன்னா இன்னைக்கு என்னது? தேசம் மாறும். உன் வாழ்க்கையை பார்த்துட்டு 10 பேர் தானா வருவான். அவனை எவனும் தடை பண்ண முடியாது. ஏன்டா போறன்னு. இது மதம் அல்ல அன்பாலே. உன் வாழ்க்கையினுடைய வழிமுறையை ஆண்டவர் மாத்துகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. வாழ்வியல் புத்தகம் என்று ஒரு ஊழியக்காரர் சொன்னார். உண்மையிலே இயற்பியல் புத்தகம், வேதியியல் புத்தகம், கணிதவியல் புத்தகம்னு சொல்றோம். இது வாழ்வியல் புத்தகம். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. என் வாழ்க்கையை மாத்துச்சு. என் வாழ்க்கையை பார்த்து என் குடும்பமே வந்துச்சு ஆண்டவருக்குள்ள. இதை நான் மதம் மாத்தன்னா குடும்பத்தை இல்லை, உணர்ந்து வருகிறார்கள். இவன் போற பாதை கரெக்டான பாதை, இவன் ஃபாலோ பண்ற கடவுள் தான் உண்மையான தெய்வம், அந்த தெய்வம் எனக்கு வேணும்னு சொல்லி வந்தவங்க தான் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க. அன்பாலே, அந்த மாதிரி உன் கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்து கொள், உன் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அருள செய்வார். ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்மை செய்து ஆண்டவரே சத்தியத்தை மேய்ந்து கொண்டு மன மகிழ்ச்சியாய் இருந்து ஆண்டவரே கர்த்தருக்கு நம்பிக்கையாய் இருந்து ஆண்டவரே எங்கள் வழியை ஒப்பு கொடுத்தோம் என்றால் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் படி ஆண்டவரே வேண்டுதலை அருள செய்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நீரே ஆசீர்வதிங்க. அந்த எரிச்சல் சுபாவத்திலிருந்து, பொறாமையிலிருந்து என்னையும் எங்களையும் விடுதலையாக்கும். அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜெபத்துல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.